ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வழி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் அத்தை, ஆனால் இப்போ அவங்க இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா என்னங்கிறது தெரியல அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் சொல்கிற? எதாக இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எல்லாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போக வேண்டியதா? அதில் நம்ம மாற்றி பேசலாம். எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் சரியாக வரல அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்பா. அதை கொண்டே அப்பாட்ட பேசினார். ஏன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு இது மாதிரியெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க? எதாக இருந்தாலும் பேசுங்க, ஒரு நாளில் பேசிட்டு விடுங்க. எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வராங்கள்ல, அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம்மா, அதனால நீ சொல்கிறம்மா எனக்கு புரியுது. ஆனால் இப்போலாம் ஒரு சில விஷயத்தில் நம்ம வேணுக்குன்னு அவங்களுக்காக இருந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சேர்ந்த விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதிலெல்லாம் கரெக்டாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் பண்ணி சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்கு மேலே நீ எந்த விஷயத்துலையும் தலையிடாத, போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாக இருந்தாலும் பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னோடனே, அம்மா அதை தான் நானும் சொல்கிறேன். சில விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு தைரியமாக பேசுகிறதுக்கு எல்லாமே இருக்கணும். டவுட்டை பற்றியே இருக்கக்கூடாது. டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஆமாம், ஆமாம். அதனால எனக்கு இதுக்கு மேலே எல்லா விஷயத்தையும் வேலைங்கிற நம்ம பேசிடணும். ஆனால் இதுக்கு மேலே இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நீட்டாக நம்ம பேசிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஆமாம், அது உண்மைதான் அப்படி சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது. நமக்கு பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறோம், சொல்லி வச்சிடணும் அப்படின்னு. சரி சொல்லிட்டு எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நம்ம குறையாக நினைக்காம எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே எல்லாமே நம்மளுக்கு நல்ல விதமாக தான் நடக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுகிறதுக்கு டைம் இல்லை.